நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சாந்தி, அக்கா, நான் சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நீ யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்க பேரையெல்லாம் எழுதி வச்சிருக்கேல்ல? எழுதி வச்சிருக்கேன்க்கா. கொடுங்கம்மா, என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல அர்ச்சனா, நீ குழந்தைய பாத்துக்கோ. அம்மா, குழந்தை தூங்குறான். அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாவது நான் செய்யறேம்மா. நான் முதல்ல சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சரியா? ஹலோ. ஹலோ ராதிகா. வணக்கம் ராதிகா. வணக்கம் சம்மந்தி. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களை அழைக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எங்க பேரனுக்கு பெயர் சூட்டு விழா வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும். என்னாச்சு என்னாச்சு? அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சம்மந்தி. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளுக்காகத்தானே நாங்க எல்லாம் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தோம். பாத்தீங்களா, இப்பதான் புண்ணியதானம் பண்ணோம், அதுக்குள்ள பெயர் சூட்டு விழாவே வந்துருச்சு. பின்னங்க, உங்களுக்கும் பேரனாச்சே. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதே அளவு சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும்ல. அது சரி சம்மந்தி, பேரு யோசிச்சுட்டீங்களா நீங்க? பேரு யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன பேரு யோசிச்சிருக்கீங்க? அது அது வந்து இன்னும் நாங்க சரியா முடிவு பண்ணல. பெயர் சூட்டு விழாவுக்கு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி சம்மந்தி. சரி, நாங்க செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தா சொல்லுங்க, செய்யறோம். கண்டிப்பா சொல்றேன் ராதிகா. நன்றி ராதிகா. அப்புறம் நான் அர்ச்சனாவோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான் இருந்தேன். அவங்களே ஃபோன் பண்ணிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வைக்கிறேன். சரி, நல்லது சம்மந்தி. சரி ராதிகா. பேரை யோசிச்சு வச்சிருக்காங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நான் என் சின்ன ராஜகுமாரனை அவனோட புது பேரோட தான் சந்திக்க போறேன். அப்புறம் அர்ச்சனாவையும் பேரனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பத்தி பேசணும். தனோ, அர்ச்சனா வா வா. நீ எதுக்கு குழந்தை பக்கத்திலே இருமா. இந்த சின்ன வேலையெல்லாம் கிரிஜாவே பாத்துப்பா. சரிங்கம்மா. கிரிஜா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த தட்டை எல்லாம் கொண்டு வந்து இங்க கொடு, நான் இங்க வச்சு எல்லாம் செய்யறேன். ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. கொடு. எப்பவும் அம்மா முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு. ஒரு நிமிஷம் கூட நான் அங்க இங்கன்னு போக கூடாதா? அப்படி போனா அழ ஆரம்பிச்சிருவல்ல. இப்படி பண்ணா எப்படி? அம்மாவுக்கும் வேலை இருக்குல்ல, எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல. அக்கா, ருக்மணி சம்பந்திக்கு நீங்களே சொல்லிட்டீங்களா? அர்ச்சனா, நீ குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு ரூமுக்கு போமா. இங்க சத்தம் கேட்டா குழந்தை முழிச்சுக்கிட்டே இருப்பான். சரிம்மா. ஆமா கிரிஜா, இவ்வளவு கொஞ்சமா பூவை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் பூ கொண்டு வந்து கொடு. இந்தாங்கம்மா, இதுல பூ இருக்கு, வைங்க. வச்சுட்டுமா? அக்கா அக்கா, எனக்கு ஒரு சின்ன யோசனை. நந்தினி கிட்டயும் லக்ஷ்மி கிட்டயும் நான் என்ன பேர் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு இப்பவே சொல்லிட்டுமா? அது மட்டும் இல்ல, அந்த பேரை தான் வைக்கணும்னு சொல்லிடுறேன். முதலே எல்லாருக்கும் அந்த பேர் பிடிச்சு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லக்கா? சரி சரி. சொல்லு, குழந்தைக்கு என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்க? இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் யோசிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க வீட்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அத்தை தான் பேரை சூஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்போ குழந்தைக்கு நீ பேர் வைக்கலையா? இல்ல. ஆனா நீ தானே அம்மா. குழந்தைக்கு பொதுவா அப்பா அம்மா தானே பேர் வைப்பாங்க. ஐ மீன், எங்க குழந்தைக்கு நாங்க 2 பேரும் தான் பேர் வச்சோம். அது ஏன் உங்க வீட்ல உன்னை யாரும் கேட்கலையா? சரி அர்ச்சனா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? பாய் பாய். என் செல்ல குட்டிக்காக அம்மா ஒரே ஒரு பேரை தான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது உங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரு. கார்த்திக்கும் அர்ச்சனாவுக்கும் பிறந்த குழந்தை
அடடே அடடே, ஸ்மைல் பண்றியா? ஸ்மைல் பண்றியா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? தேங்க்யூ. நீ வேணா பாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே இந்த பேரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா, உன்னோட அந்த ஜிமிக்கி எடுத்து கொடு. ஆசாரி கிட்ட கொடுத்து நான் சரி பண்ணி கொடுக்கறேன். இல்லம்மா, இப்ப அது தேவையில்ல. எப்படியும் நான் ஃபங்க்ஷனுக்கு வேற செட் தான் போட்டுக்க போறேன். உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, இன்னொரு நாள் அதை பாத்துக்கலாமா? இல்லம்மா, நான் எப்படி அங்க போறேன்? எனக்கும் ஒரு வேலை இருக்கு. நாளைக்காக நான் ஒன்னு செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? சரி கொடு. கொடுக்கறேன். இந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு உனக்காக ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா அர்ச்சனா? நாளைக்கு குழந்தைக்கு போட்டு விட இவன் பேர் போட்டு லாக்கெட் செஞ்சு வச்சுட்டேன். அந்த லாக்கெட்டை நீ கழுத்துல போட்டுக்கிட்டா நீ ராஜகுமார மாதிரி இருப்ப. ஆமா அர்ச்சனா, நாளைக்கு எல்லார் முன்னாடியும் இவன் பேருள்ள லாக்கெட்டை இவனுக்கு போட்டு இவன் பாட்டியா நானே இவனுக்கு பேர் வச்சிடுவேன். எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? அந்த லாக்கெட்டை போட்டுக்கிட்டா நீ ரொம்ப சமத்தா இருப்ப. அது ஒண்ணு இல்லம்மா, பேர் என்னங்கறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதையும் கையோட செஞ்சது நல்லது இல்ல? எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட போறாங்க. என்னடா செல்லம், என் செல்ல குட்டியில நீ. கூட அர்ச்சனா, சீக்கிரமா போனாதான் சீக்கிரமா வர முடியும். உனக்கு ஏற்கனவே பேர் வச்சுட்டாங்க. உன் பாட்டி உனக்காக ஒரு பேர் சூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. அவங்க என்ன பேர் சூஸ் பண்ணிருந்தாலும் அது நிச்சயம் அழகாத்தான் இருக்கும். அவங்களுக்கும் மனசுக்குள்ள 1000 ஆசை இருக்கு. அவங்களுக்கும் அவங்க பேரெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. உன் மேல அவங்க உயிரியே வச்சிருக்காங்க. இந்த அம்மா தான் ஏதோ அவசரத்துல இது எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு. நான் என்ன சொல்றது? நீதான் சொல்லணும். நீதான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்க. ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? அப்புறம் முதல்ல நீ எனக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லு. உன் மனசுக்கு இப்ப எப்படி இருக்கு? பையனுக்கு பேர் வைக்க போறீங்க. இப்படி எல்லா கேள்வியும் ஒன்னா கேட்டினா நான் என்னன்னு சொல்றது? ஏற்பாடெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இங்கே உன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. வீடு இப்பவே ரொம்ப கலையா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நாம ரொம்ப எமோஷனல் ஆயிடுறோம்ல. குழந்தை உன்னோட மடியில இருப்பான். அவனுக்கு நாம ஒரு அழகான பேர் வைப்போம். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பாப்பாங்க. எவ்வளவு அழகான சர்ப்ரைஸ் இல்ல இது? அது உண்மைதான். சரி சரி, ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லு. உங்க அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இல்ல இல்ல, இங்க எல்லா வேலையுமே நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க எல்லாரும் டைமுக்கு வந்தா போதும். அர்ச்சனா, உனக்கு அந்த டைரி கிடைச்சதா? இல்ல, அது கிடைக்கவே இல்ல. சரி கவலைப்படாத, கிடைச்சிரும். யாரு கையில அது கிடைச்சாலும் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அடுத்தவங்க டைரியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லு? கரெக்ட் தான். ஆனா இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திருப்பி கொடுக்கறவங்க எப்பவோ திருப்பி கொடுத்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரி அது காணாம போயிடுச்சு. அர்ச்சனா, தேவையில்லாம நீ எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்க? வீட்ல வேற உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல. நீ அதெல்லாம் முதல்ல கவனி. நாளைக்கு குழந்தைய ரெடி பண்ணணும், ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் மறுபடியும் வராது. அதனால டென்ஷனை விட்டுட்டு என்ஜாய் பண்ணு. நான் இப்ப போனை வச்சிடுறேன். ஏதாவது வேலை இருந்தா மறக்காம சொல்லணும். ஓகே அர்ச்சனா, பாய். பாய். வந்தனா சொல்றதுதான் கரெக்ட். நான் தேவையில்லாம தான் டென்ஷன் ஆகுறேன். இந்த வாட்டி நானும் என் செல்ல குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ரூம் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டேன் பெரியமா. பெட் எல்லாம் வச்சாச்சா? எல்லாமே பண்ணிட்டேன். நம்ம பபுலோட குழந்தைக்கு சுத்தமா குளிரே இருக்க கூடாது. நல்ல வேளை,
தாயும் குழந்தையும் இங்க வரத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா வேலை அவனுக்கு அதிகமா இருந்தா அவனால இங்க வர முடியாது. இப்பதான் மொத்த குடும்பமும் வரப்போறாங்களே, பெயர் சூட்டு விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடலாம். சரியா சொன்னீங்க. அர்ச்சனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பப்ளும் அவன் பொண்டாட்டியும் வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்க ரூம்ல வச்சுட்டு என்ன. ம். என்னாச்சுமா? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? பெரியம்மா, எனக்கு தான் இப்படி தோணுதான்னு தெரியல. குழந்தைக்கு ஜுரமா இருக்கும் போல. என்ன ஜுரமா? நிச்சயமா ஜுரமான்னு தெரியல. ஆனா நான் குழந்தைய தொட்டப்போ உடம்பெல்லாம் சூடா இருந்தது. ஆமா, ஜுரம் அடிக்குதே. ஆமா, குழந்தையோட உடம்பு சூடாதான் இருக்கு. என்ன குழந்தைக்கு ஜுரமா இருக்கா? இப்படி கொடு. கடவுளே, என்ன ஆச்சுடா உனக்கு? நல்லா தானே இருந்தா, இப்படி திடீர்னு ஜுரம் வந்திருக்குன்னா எப்படி? என்ன பண்றது? ஒண்ணும் இல்லடா செல்லக்குட்டி, ஜுரம்லாம் சீக்கிரம் சரியாயிடும். என்ன திடீர்னு எப்படிமா உனக்கு ஜுரம் வந்தது? கடவுளே, உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுடா. அத்தை, குடுமா. அம்மா லக்ஷ்மி, உங்க வீட்ல குழந்தைக்கு என்ன பேர் யோசிச்சிருக்காங்க? இன்னும் எதுவும் தெரியல அத்தை. ஞாபகமே இல்ல. இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்க புக்கே வருதே. அதுல இருந்து ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டியாப்பா? வா, காஃபி குடி. இல்ல டாட், இன்னைக்கு ஆபீஸ்லயே நான் நிறைய காஃபி குடிச்சிட்டேன். நிக்கில், ஆ? பேர் சூட்டு விழாவுக்கு வரல? அது நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும்ல? போன தடவையும் நீ வரல, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாட்டி எங்க கூடவே வாப்பா. ஆமாப்பா. மாம், உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு எனக்கு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனாவே ரொம்ப போர் அடிக்கும். நிக்கில், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போய் தான் ஆகணுமா? கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போப்பா. சரி டாட், மூடு இருந்தா வர ட்ரை பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். குழந்தைக்கு யார் திருஷ்டியோ பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. முதல்ல ஜுரம் ஏன் வந்ததுன்னே தெரியலையே. அர்ச்சனா, நீ சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுருப்ப. இல்லம்மா, அது நான் தண்ணி கூட சூடு பண்ணி தானே சாப்பிடுறேன். அர்ச்சனா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. இந்த நேரத்துல நீ என்ன சாப்பிடுறியோ என்ன குடிக்கிறியோ அது நேரா குழந்தைக்கு தான் போய் சேரும். அதனால தானே உனக்காக தனியா பத்தியமா சமைச்சு கொடுக்கறோம். அம்மா சாந்தி, நீ எதுக்கா இவ்வளவு கவலைப்படுற? இல்லக்கா, இவன் பச்சை குழந்தை, இவனுக்கு ஜுரம் வந்திருக்குன்னா சின்ன குழந்தைக்கு மருந்து கூட கொடுக்க முடியாதுக்கா. காவேரி, சீக்கிரம் என்ன கொண்டு வா. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. இத கையிலயும் காலையும் தேய்ச்சி விடு. சரி, குழந்தை எடுத்துட்டு வா. சரிக்கா. தோ இந்தாங்கக்கா. குழந்தைக்கு இந்த சூடான கடுகு எண்ணெயால மசாஜ் பண்ணலாம். அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஜுரம் அதிகமாகாம பாத்துக்கணும். யாருக்கு ஜுரம்? அது குழந்தைக்கு தாங்க. என்ன, குழந்தைக்கு எப்படி திடீர்னு ஜுரம் வந்தது? ஜுரம் அதிகமா இருக்கா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? கார்த்திக், குளிர் காலத்துல குழந்தைக்கு ஜுரம் வரத்தான் செய்யும், உடனே சரியாயிடும். ஆனாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, அது குழந்தை. ராஜசேகர், நீ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ரெண்டு பேரும் என் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்த பச்சை குழந்தைய மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிருந்திருக்கீங்களே, அதுவும் நடு ராத்திரி. அங்க எவ்வளவு குளிரா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீ ரூமை விட்டு வெளியில வராதன்னு திரும்ப திரும்ப உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு. என்னாச்சு சித்தி? நல்லா இருக்கீங்களா? பப்ளு, இந்தியா, வாங்க. போங்க. வணக்கம் சித்தி. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, வாங்க. வணக்கம். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சந்தோஷமா இருப்பா. ஆசீர்வாதம் சந்தோஷமா இருமா. வணக்கம் நீ. வாங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். என்னாச்சு அண்ணி? ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா, அப்படியே பொம்மை மாதிரி. வரும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லபடியா வந்துட்டோம். ஆனா வீட்ல இங்க என்ன ஆச்சு?
எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க சொல்லுங்க அண்ணி, ஏன் அழறீங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல, குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரமா இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இவ்ளோ சின்ன குழந்தைக்கு ஜுரமா? அண்ணி குழந்தைய ரொம்ப நல்லா பாத்துப்பாங்களே, இவ்ளோ கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது ஜுரம் வந்துருச்சே. நாளைக்கும் குழந்தைக்கு ஜுரம் அடிச்சுன்னா நாளைக்கு பேர் சுட்டு விழாவுக்கு வேற நிறைய பேர் வருவாங்க. அப்ப குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே. அப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? கார்த்திக் கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? நாம தேவையில்லாம பேசுறதை விட டாக்டர் வரட்டும், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யலாம். இப்போதைக்கு பேர் சூட்டுற ஃபங்க்ஷன் வேண்டான்னு அவர் சொன்னார்னா அந்த மாதிரியே செய்யலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா எல்லாரும் கேட்டா என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? இன்னும் குழந்தைக்கு ஜுரம் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? அர்ச்சனாவோட புகுந்த வீட்ல இருக்கிறவங்க தானே பேர் வைப்பாங்க. அதனால என்ன சுகன்யா, நான் வீட்ல கூப்பிடுற பேரை யோசிக்கிறேன். இந்த பாட்டி வீடு சார்பா நாமளும் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடலாம் இல்லையா? அதானே, குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வைப்பாங்க. ஒருத்தங்க ஒரு பேர் வச்சு கூப்பிட்டா இன்னொருத்தங்க இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. குழந்தை மேல எல்லாருக்கும் பாசம் இருக்கும், அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. பாட்டி, நீங்களும் அர்ச்சனாவுக்கு ஒரு பேர் வச்சீங்கல்ல, சோயிஞ்சர் ஐயா. அது சரிம்மா, நீங்க என்ன பெட் நேம் யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்ல இல்ல, அத நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். பெயர் சூட்டு விழா அன்னைக்கு தான் நான் அது என்னன்னு சொல்லுவேன். அம்மா, எங்க கிட்ட மட்டும் சொல்லலாம்ல, நாங்க வீட்ல உள்ளவங்க தானே. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் தெரியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? சர்ப்ரைஸ். கரெக்ட் தாம்மா, நீங்க ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் தான் வச்சிருக்கீங்க. அவங்க என்ன பேர் வச்சிருப்பாங்களோன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாருமே இங்க ஆர்வமா இருக்கோம். ஆனா நீங்க என்னடா இங்க நீங்களே யோசிச்சுட்டே இருங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லடா செல்லம். அம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா, குழந்தைய கொஞ்ச நேரம் அர்ச்சனா கிட்ட கொடுங்க. இப்படி வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காருங்க. எப்படிடா நிம்மதியா உட்காருது? குழந்தையோட நிலைமைய பாரு. சரி, நீங்க போய் கைகால் முகம் கழிட்டு வாங்க. நான் சாப்பிடுறதுக்கு டீயும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். மணிக்கான டீ எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். முதல்ல டாக்டர் வந்து குழந்தைய பார்க்கட்டும். ஆமா அர்ச்சனா, இல்லனா அது வரைக்கும் உன் மனசுக்குள்ள பயமா தான் இருக்கும். இந்த நேரத்துல குழந்தை ரொம்ப பலவீனமா இருக்கும். ஜெயா, இந்த குழந்தையை தூக்கிட்டு ரூமுக்கு போ, தூங்க வச்சுடு. அர்ச்சனா, நீ குழந்தைக்கு பால் வேணும். நான் எடுத்து வரேன், நீங்க உட்காருங்க. சரி, பால் எடுத்து கொடுக்குறேன், கொண்டு வந்து கொடுத்துரு. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? தியா. என்ன? கொஞ்சம் வித்தியாசமான பேரு, தியா. அப்படியா? இந்த பேருக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம்லாம் தெரியாது, ஆனா பேர் ரொம்ப அழகா இருந்தது. சின்னதா, ஸ்வீட்டா, கியூட்டா. டாக்டர் இன்னும் வரலையே. கவலைப்படாதம்மா சாந்தி, வந்துருவாங்க. அர்ச்சனா, நீ பயப்படாதீங்க, இதெல்லாம் சகஜம்தான். ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியாதுதான், அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி உங்களுக்கே நல்லா புரிஞ்சிரும். நான் ரொம்ப சீக்கிரமே இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். பசங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்கக்கா, அதனாலதான் ஜுரம் வந்திருக்கு. நான் அர்ச்சனா பக்கத்துல தூங்கி இருந்தேன்னா திரும்பி திரும்பி குழந்தைய பாத்துக்கிட்டே இருப்பேங்கா. இப்படி எல்லாம் நடக்காம இருந்திருக்கும்ல. பேர் சூட்டு விழாவுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. அம்மா, நாங்க கவனமா தான் பாத்துக்கிட்டோம். அதோ டாக்டரே வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க டாக்டர். குழந்தைய சோஃபால படுக்க வைங்க. அது திடீர்னு குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுங்க. குளிர் ஜுரமா இருக்குமோன்னு தோணுது. அப்படியா? குழந்தை மேல இருக்கிற துணி எடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நேத்து இன்ஜெக்ஷன் போட்டீங்களா? அது நேத்து தான் முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டோம். அதனாலதான் ஜுரம் வந்திருக்கு. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, ஜுரம் தானே இறங்கிடும்.
ஜுரம் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் டாக்டர்? அது சீக்கிரமே இறங்கிடும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, கவலைப்படாதீங்க. குழந்தை நல்லா இருக்கான்னா நாளைக்கே குழந்தைக்கு பேர் சுட்டு விழா வைக்கலாம்ல? தாராளமா. ஆனா குழந்தைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இவ்ளோ துணி குழந்தை மேல சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. குளிரெல்லாம் அதிகமா இல்ல. சரி. ஆமா சாந்தி, அர்ச்சனா வாங்க உட்கார சொல்லுமா. ஆ சரி. அப்ப நான் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க. குழந்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராத்திரி வரைக்கும் குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜுரம் எதுவும் இல்லைன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனை நாம ஜமாச்சிடலாம்.